அன்றாடம் சோற்றுக் கவலையே பெரும் கவலை. அதுதான் ஒரே கவலை. அது இல்லை என்றால் தங்கம் வாங்க வேண்டுமென்ற கவலை. அது முடிவில்லாத கவலை. அழகிய பெண்களை கவர வேண்டுமென்ற கவலை. பல நாளும் இந்த கவலை. இந்த கவலையைத் தவிர இந்த பாவிக்கு வேறு என்ன கவலை வைத்தாய் இறைவா அப்படின்னு அழகா பட்டினத்தார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில் தேடல்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கும். ஏன் தேடல்கள் வருது? மனிதனுடைய தேவைகள் போதும் அப்படிங்கிற ஒரு மனசு இல்லை. அப்போ தேவைகள் ஒரு மனிதனுக்கு அதிகமாக அதிகமாக தேடல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு தேடல்கள் தொடக்க புள்ளியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவன் வாழ்கின்ற வாழ்க்கையில் திருப்தியே அடைய மாட்டாங்க. இப்போ அந்த தேடல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது அது எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, எந்த நிலையில் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வரமாக மாறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை வரமாகதும் சாபமாகதும் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டுட்டே இருக்கீங்க பார்த்தியா, ஒன்றை விட ஒன்று பெட்ரு அப்படின்னு. அதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் விட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும். இப்போ ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கடுமையான பசி. அப்போ அந்த பசிக்கு அது இன்னொரு உயிரை கொன்று தான் சாப்பிடும். அது பசி அடங்கினதுக்கப்புறம் ஒரு மனிதனையே போய் கண்ணு முன்னாடி நின்னாலும் சரி, அந்த சிங்கம் அந்த மனிதனை சீண்டாது. அப்போ போதுங்கிற ஒரு மனசுனால தான் அந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது.